பிள்ளைய பெற்றாச்சு, யார் வளர்த்து, யார் தேர்த்தி கொடுப்பா? ஒரு வருஷத்துக்கு உங்க அம்மா. அப்படிதானே? பிள்ளைய பெற்றாச்சுன்னா அந்த ஒரு வருஷம் நடக்கிற தவழ்றது வரைக்கும் அம்மா பார்த்துடணும். அதுக்கப்புறம் 3 வயசுக்குள்ள யாரை விட்டுறணும்? ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரும். அவ்வளவுதான். எப்பாடா நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன நான் சம்பாதிக்க காசு தரேன், என்ன வேணாலும் பாக்குறேன்னு சொல்லி இருக்கா? அப்படி இருக்கக்கூட பிள்ளைங்களோட நேரம் செலவு. சரியா? ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாருமே ரொம்ப ஆசமா இருக்கிறீங்க. இனிமே யாரும் வீட்டம்மாவோ வீட்டுக்காரோ ஏன் அப்படி ஆவேசப்படுறீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ள என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஆசமா இருக்கீங்க. சொல்லுங்க, ஏமா இப்படி ஆவேசப்படுறேன்னு சொன்னா அடிய முடியுமா? நீ ரொம்ப ஆசமா இருக்கம்மா, நீங்க ரொம்ப ஆசமா பேசுறீங்கன்னு சொல்லி. ஓகேவா? என்ன சொல்லுங்க? எங்கே, ஏன், எப்படி, எதற்கு, யார், யாரிடம், இதைத்தான் பேசணுமா? யாருக்கிட்ட? பிள்ளைங்க. எப்படிமா, எதுக்குமா, எதுக்கு பென்சில் கொடுத்தாங்க, எதுக்கு ஒன்று அப்ரிஷியேட் பண்ணாங்க, எதுக்கு ஒன்று இந்த போட்டிக்கு சூஸ் பண்ணாங்க, நீ எப்படி பண்ண போற, எப்போ பண்ண போற, எங்க வச்சு பண்ண போற, இப்படி என்ன பண்ணும்? இப்படிதான் அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணும். படிச்சியா அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளை என்ன பண்ணிடும்? ஆமா. ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? இல்லைன்ற. அதுக்கப்புறம் நம்மளால ஏதாவது பேச முடியுமா? முடிஞ்சு போச்சு, வாயடை. நம்ம பிள்ளைங்க உங்களுடைய வாயடைப்பதற்கான கேள்விகளை கேட்டு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க உங்க கூட ஆத்மார்த்தமா பேசி பழகுவதற்கு தகுந்தாப்புல உள்ள கேள்விகளை கேட்டு உரையாடலை நகர்த்தி செல்ல வேண்டும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான அறிவுரைகள் கேட்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜேபி மைண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஜேபி MIND Z அப்படிங்கிற சேனல்ல இந்த மாதிரியான ஒரு சில வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கிறோம். அதை நீங்க பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.